மைதான் படத்தோட ப்ரீ ரிலீஸ் அப்ப போனி கபீர் அவர்கள் பிரியாமணிய தகாத இடத்துல தொட்டதா ஒரு சில விஷயங்கள் இப்ப சர்ச்சைக்குரியதா மாறி இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். நடிகர் அஜய் தேவன் நடிப்புல உருவாகிட்டு இருக்க ஒரு படம் தான் மைதான் திரைப்படம். இது ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு கண்டிப்பா திரையுலகத்துல வெளிப்படுத்தணும் அப்படிங்கறதுக்கான அதுக்கான வேலைப்பாடுகள் அரசல் புரசலா நடந்துட்டு இருந்துச்சு. இந்த படத்தை யார் இயக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அமித் சர்மா அப்படிங்கிறவர் தான் கால்பந்து விளையாட்டை மையமா வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஜய் தேவ்கனுக்கு இன்னைக்கு ஜோடியா யார் நடிக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது நடிகை கீர்த்தி சுரேஷ் தான் ஃபர்ஸ்ட் ஓகே பண்ணியிருந்தாங்களா. அவங்களோட தோற்றம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு பதிலா வேற யாராவது கொண்டு வரணும்னு தேடிட்டு இருக்கும் பொழுதுதான் நடிகை பிரியாமணிய தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லணும்னு கேட்டா மிக பிரம்மாண்டமான பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்திருந்திருக்காங்க. முக்கியமா ஜி ஸ்டுடியோ சார்பில் பேனி கபீர் அப்படிங்கிறவர் தான் இதை தயாரிச்சிருக்காரு. இந்த படம் இந்தியாவை சேர்ந்த ஃபுட்பால் பயிற்சியாளரான சையத் அப்துல் ரஹீம் அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சில விஷயங்களை மையமா வச்சுதான் எடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சமீப காலமா விளையாட்டு வீரர்களா இருக்கட்டும், இல்ல திரையுலகத்துல ரொம்ப ஃபெமிலியரா அந்த ஒரு பர்சனா இருக்கட்டும், அவங்களோட வாழ்க்கை மையமா வச்சு எடுக்கப்படுற எல்லா படமே வேற லெவல் ஹிட் அடிச்சு ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய வரவேற்பு வாங்கிக்கிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்க நிலையில தான் இந்த படத்துக்கு பயங்கரமான பட்ஜெட்ல வச்சு எடுத்திருந்திருக்காங்க. சோ மக்களுக்கு இடையில ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி மும்பைல வேற லெவலா நடந்திருக்கு. அதுல இந்த படத்துல நடிச்ச நடிகரான அஜய் தேவ்கன், நடிகை பிரியாமணி, தயாரிப்பாளர் பேனி கபூர் இப்படின்னு ஏராளமாறு கலந்து கொண்டு வேற லெவல் பண்ணிருக்காங்க. அங்க தயாரிப்பாளரான பேனி கபீர் அப்படிங்கிறவர் நடிகை பிரியாமணியோட சேர்ந்து சோசியல் மீடியா பக்கத்துல இருந்து வந்தவங்க எல்லாருக்குமே போஸ்ட் கொடுத்திருக்காங்க. அப்போதான் பிரியாமணி அனுமதியே இல்லாம அவரை சில இடத்துல எல்லாம் தொட்டு இவரு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்திருந்திருக்காரு. இது பிரியாமணி அவர்களுக்குமே அன்கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் வெளிப்படையா தெரிஞ்சுச்சு. அப்ப எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ இப்போ வெளியாகி சோசியல் மீடியா பக்கத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய ஷாக்குமே ஏற்படுத்திருக்கு. இந்த வீடியோல பிரியாமணி அவர்கள் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றத எல்லாருமே சொல்லிருக்காங்க. 68 வயசு ஆகுது, இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.